வெல்கம் டு சிம்பிள் சமையல் சென்னை. இன்றைக்கி நம்ம 2 விதமான மோமோஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒன்று நான் கொஞ்சம் மிச்சமான சாதத்தில் மோமோஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம சட்னி பண்ணிவிடுவோம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பழுத்த தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக புளி இது சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிப்போம். ஸோ இப்போ மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மோமோஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் கொஞ்சம் மிச்சமான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நேற்று நைட்டு வடித்தது ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி இல்லைன்னா கொஞ்சமாக எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாதத்தை எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். நான் மைதா மாவு தேவைன்னா நம்ம அடிஷ்னலாக அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு இது சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இது மாதிரி கிரைண்ட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிப்போம். கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதனால் நம்ம திரட்டும் போது தண்ணி தொட்டு திரட்டிப்போம். இப்போ மைதா மாவு நான் 2 ஸ்பூன் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பண்ணும்போது மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைதா மாவு கலந்துக்கலாம். இது ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம கொழுக்கட்டை எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி தட்டிப்போம். இதில் வைக்கிற ஃபில்லிங் பார்த்திங்கன்னா நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் மட்டும் போட்டு ஒரு கேரட், துருவின கேரட், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கோஸு, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு இது சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி இதை நான் ஃபில்லிங்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கையை தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறமா திரட்டினா தான் பிசுபிசுப்பு இல்லாமல் கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தொட்டிங்கன்னா கூட ஒட்டும், தண்ணி தொட்டு தட்டுனிங்கன்னா தான் ஒட்டாது. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துடுவோம். இப்போ நம்மளோட ரைஸ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கோதுமையில் பண்ண சப்பாத்தி மாவு. இது மாதிரி சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் கொஞ்சம் பெருசாக தட்டியிருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிக்கோங்க. நம்ம பூரி எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி நல்லா ஈவனாக திரட்டிக்கிட்டால் எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ மெலிசாக திரட்டிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதே ஃபில்லிங்கை நான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப் மோமோஸ் ஷேப் எப்படி இருக்குமோ அது மாதிரி இது மாதிரி மடித்து ஃபில்லிங்கை நல்லா உள்ளே தள்ளி மோமோஸ் ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துட்டோன்னா வீட் மோமோஸ் ரெடி ஆகிடும். இட்லி பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு அதை நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம தட்டு வச்சு இந்த மோமோஸை அது மேலே அடுக்கணும். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே வச்சிங்கன்னா மோமோஸில் தண்ணி இறங்கிடும். அதே மாதிரி மோமோஸ் நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியும், பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா வழவழன்னு இருக்கும். அப்போ மோமோஸை வெளியே எடுத்துடலாம். மேக்ஸிமம் இது 10 நிமிஷம் தான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. இந்த 2 மோமோஸுமே ரொம்ப சுவையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கூட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள்.